Hey all, Assalamu alaikum. Welcome back to my channel Aisha's Gallery. நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோஸ் கொஞ்சம் போடுங்கக்கா, அதில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்காக தான் வீடியோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வீடியோ இனிமேல் வந்துடும். எவ்வளோ வந்து பிஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் இதுக்கும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டார்ட் அப்க்கான ரீசன் வந்து இந்த யூடியூப் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷாப் ஓனராக, ஒரு என்டர்ப்ரனராக, ஒரு பிஸ்னஸ் விமனாக வீட்டையும் பார்த்துக்கிட்டு, ஷாப்பையும் பார்த்துக்கிட்டு, வெளியில் இருக்கிற மேக்கப்ஸையும் மேனேஜ் பண்ணிவிட்டு, யூடியூப், இன்ஸ்டாகிராமே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிற என்னோட லைஃப் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய லைஃப் ஸ்டைல் இது. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, அவ்வளோதான் அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசங்களை வச்சுட்டு சமாளிக்கிறது சொல்லவே முடியல. டெய்லி ரத்த கண்ணீர் தான் நான் வடிச்சிட்ருக்கேன். காலைல எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு காஃபி இல்லாமல் என்னோடய டே அன்றைக்கி ஸ்டார்ட்டே ஆகாது. எல்லா நாளும் அப்படி தான். மேக்ஸிமம் 8:30 9 எந்திரிச்சிடுறேன். மேக்கப் இருந்தாக்கா தான் 2 மணிக்கு எந்திரிக்கிறோமே. ஸோ மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9 o'clock 9 10 இந்த மாதிரி தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றனோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கெட் இல்லைனா வந்து ஒரு ரஸ்க்கு இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டா தான் கொஞ்சம் நேரத்துக்கு பசிக்காது. அன்றைக்கி வந்து ஷாப்புக்கு காலையில் போகிற மாதிரி இருந்துச்சு. எப்போதும் காலையில் ஷாப் நான் போக மாட்டேன், இம்தி தான் போவாங்க. அவங்க தான் ஓப்பன் பண்ணுறது, மற்ற திங்ஸ்லாம் வந்து குரியர் போடுறது, ஆர்டர்ஸ் வரது, இதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. நான் ஈவினிங் வந்து 5 to 9 9:30 இந்த மாதிரி டைமில் தான் நான் இருப்பேன். ஏன்னா காலையில் நான் போயிட்டேன் அப்படின்னா சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஈவினிங் டைமில் தான் நான் போவேன். இன்கேஸ் கஸ்டமர்ஸ் யாராச்சும் வந்திருக்காங்க, நான் வரணும்னு சொன்னாங்கனாக்கா நான் டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து 2-3 பேர் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து, அக்கா நாங்கள் காலையில் வரோம், உங்கள் கடைக்காக தான் வரோம், அதனால் நீங்கள் காலையில் இருப்பீங்களான்னு கேட்டாங்க. ஸோ நம்மளை நம்பி கஸ்டமர்ஸ் வரதுனால நான் கண்டிப்பாக போயிடுவேன். அதனால் என்ன பண்ணேனாக்கா காலையிலே வந்து ஒரு 10 o'clock என்னோடய லஞ்சுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு சமைச்சு வச்சுட்டு போகணும். வரத்துக்கு 1 மணி ஆகலாம், 2 மணி ஆகலாம். வந்துட்டு சமைக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக போயிடுது. ஏன்னா இருக்கிற வெயில் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால சமைச்சு வச்சுட்டு தான் போயிடுவேன். அன்றைக்கி வந்து என்ன செய்கிறதுனே தெரியல. காலையில் கறி புளி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே செஞ்சிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி யோசிச்சு மண்டை காயுது. பொழுது விடிஞ்சு பொழுது போனால் என்னடா கறிங்கிற மாதிரி தான் இருக்குது. அன்றைக்கி நான் என்ன பண்ணேன், பச்சை பயிறு ஆணம் இருக்குல்ல, ஸோ அதுதான் செய்கிறேன். காய்கறி போட்டால் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால் முட்டையை உடச்சி ஊற்றி பருப்பானம் செஞ்சாச்சு. அதுக்கு வந்து சுல்லுன்னு பீஃபில் வந்து ஒரு ரோஸ்ட்டோ இல்லைனாக்கா உருளைக்கிழங்கு கருவாடு சூப்பராக இருக்கும். ஆனால் அது எதுவுமே பசங்களுக்கு பிடிக்காது. சரி டூனா செய்யலான்னு சொல்லிட்டு டூனா செஞ்சுட்டு துணிமணி வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். அதையும் காய வச்சுட்டு அப்பாடான்னு அந்த அவேஷன் மிகி பாட்டில் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே எனக்கு ஒரு மேக்கப் இருந்துச்சு. ஸோ வேனிட்டி க்ளீன் பண்ணணும். நம்ம வந்து அப்படியே போயிட முடியாது. என்னென்ன இருக்குது இல்லை, எது தேவைப்படல, ப்ரஷ் க்ளீன் பண்ணுறது, பிளண்டர் க்ளீன் பண்ணுறது, ப்ராடக்ட் எல்லாம் ஃபுல்லாக இருக்கா இல்லையா, எது தேவைப்படும் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதையுமே என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஷாப்புக்கு போகலான்ட்டு. டைம் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு மணி வந்து 11:30 கிட்ட ஆகிடுச்சு. வேறு வழி இல்லை. நம்மளுக்கு வந்து சில சமயம் வந்து முன்ன பின்ன தான் ஆகும். நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருப்பேன், ஆள் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலான்னு. இன்னும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால ஒர்க்கெல்லாம் பார்த்து என்ன நான் ஆர்கனைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். மார்னிங் பசங்களை கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஈவினிங் வந்து பசங்க பாவம் மதியானம் ஃபுல்லாக ஈவினிங் ஃபுல்லாக வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஜாலியாக போகுது. ரொம்ப ஜாலியாக போகுது. அல்லாஹூ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நம்ம ஷாப் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களாம் பார்க்கல இல்லையா, ஸோ உங்களுக்காக தான் ஒரு சின்ன கிளிம்ஸ் நான் அப்படியே காமிச்சிடுறேன். இதான் நம்ம ஷாப். ஸோ நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா ப்ரைடலுக்கான லெஹங்காஸ், ப்ரைடல் துப்பட்டாஸ், ப்ரைடல் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் May 1, அதாவது May 1 பார்லர் சர்வீசஸ் லைக் வந்து ஆல் டைப் ஆஃப் ஃபேஷியல்ஸ் நம்ம பண்ணுறோம், ஹேர் கட் பண்ணுறோம், மேனிக்யூர், பெடிக்யூர், வேக்சிங்காக இருக்கட்டும், எல்லா சர்வீஸுமே நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஹைட்ரா ஃபேஷியலும் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக ஹைட்ரா ஃபேஷியல் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் ஃபேஷியல் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஹைட்ரா ஃபேஷியல் வந்து அதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோடய ஷாப்பில் இருக்க லெஹங்காவோட பிக்ஸ் இது. நிறைய பேர் வந்து லெஹங்காஸை காமிங்க, நாங்கள் இன்ஸ்டாவில் வச்சு இல்லாதவங்க நாங்கள் இப்படி காண்டாக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் அப்பப்போ சின்ன கிளிம்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மற்ற லெஹங்காஸ் பார்த்திங்கன்னா நான் மெரூன் கலர் லெஹங்காஸ் ஒன்று டிஸ்பிளே போட்டிருந்தேன். ரொம்ப ஃபுல் கிராண்ட் ஒர்க் பண்ண லெஹங்கா. அது வந்து லெஹங்கா மட்டும் இல்லாமல் துப்பட்டாவில் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு 5 days வந்து ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து அதில் வச்சுருந்ததுனால அதை எடுத்துகிட்டு வேறு லெஹங்கா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்ற போகிறேன். ஸோ இந்த லெஹங்கா பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம வந்து இது ரேட்டு நான் சொல்லிடுறேன். எனக்கு ரேட்டுக்காகவே நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 15,000 வரும். அண்ட் இது வந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஷாப் ஓப்பனிங்கிறதுனால மே மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்குது. என்னோடய ப்ரைடு நீங்கள் வாங்கணும், நான் புக் பண்ண மேக்கப்புக்கு புக் பண்ண ப்ரைடை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அண்ட் நம்ம பார்லர் சர்வீஸும் அதுதான்.
இப்போ என் பிரைடுக்கு வந்து நான் இன்னொரு ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணிவிட்டு வாங்க, நீங்கள் வந்து டீடான் பண்ணிட்டு வாங்க, உங்களோட லைக் வந்து ஹைட்ரா ஃபேஷியல் எடுங்க, உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும், உங்களோட டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் பிரைட்ஸ் வந்து வெளியில் போகவே தேவையில்லை. அக்கா நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம வந்து May 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் என் பிரைட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸும் இருக்குது, பிரைட்ஸ் இல்லாதவங்களுக்கும் ஆஃபர்ஸ் இருக்குதா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் நம்மக்கிட்ட வந்து ஃபேஷியல் ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பிரைடல் துப்பட்டாஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிட்டு அதில் கொஞ்சம் வந்து ஆர்டர்ஸ் போட வேண்டியது இருந்துச்சு. அது ஆர்டர்ஸ் போட்டாச்சு. பிரைடல் ப்ளவுசஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் யூஸ்வலாக இல்லாமல் ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிள் ஷிஃபான் ஷாரி நீங்கள் போட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கான ப்ளவுசஸ் தான் இது. நல்லா கிராண்டாகவும் இருக்கும், ரேட்டும் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ சிங்கிள் பீஸ்க்கு என்னால் ரேட் போட முடியல, இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரேட் வந்து நிறையா இது இன்க்ளூட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் கிராண்ட் பிரைடல் ப்ளவுஸ் 5500 ஆகும். அவங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட்ஸில் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அது மாதிரி துப்பட்டாஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கஸ்டமைசேஷன் தான். உங்களுக்கு என்ன கலரில் என்ன மாடலில் வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்மக்கிட்ட வந்து எல்லா கலர்ஸ் எல்லா டிசைன்ஸ்லையும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மாடல்ஸ் அனுப்புனீங்கன்னா நம்ம அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது. என்னோடய எல்லா ப்ராடக்ட்டும் சரி, நான் ஒன்று தேடி நல்லா பண்ணணும், நல்லா செய்யணும் அப்படின்னு தான் நினப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு கொரியர் போட வேண்டியிருந்துச்சு, ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் வந்து 2-3 பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, பிரைடல் துப்பட்டா 2 பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து கொரியர் போட்டுருவேன். அதனால் வந்து எங்கெங்கே யார் கொரியர் போடணும் அந்த பில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வர வேண்டியவங்க வந்து ஃபஸ்ட்டு 2-3 பேர் வரேன்னு சொன்னாங்க, ஒரு ஆள் வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணது வந்து பிரைடல் துப்பட்டா. நெக்ஸ்ட்டு வரவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த கேப்பில் எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கொரியருக்குள்ளதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்படி தான் பார்த்திங்கன்னா எனக்கு மார்னிங் போகும், ரொம்ப பரபரப்பாக போகுது. ஒரு கால் பேசுறதுக்கு எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நிறைய பேர் நான் ரொம்ப டல்லாக இருக்கேன், நீங்கள் டல் ஆகிட்டீங்கக்கா, உங்கள் ஃபேஸே வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு, ரொம்ப சோர்வாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நிஜமாகவே அந்த அளவுக்கு வந்து என்னையே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு செம்ம டயர்டாக போயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறமா வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் மோர், லஸ்ஸி, ஹட்ஸனில் லஸ்ஸி போட்டிருந்தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இசானுக்கு நான் சோறு வந்து தீத்தி தான் விடணும், அவன் ஆல்ரெடி சாப்பிட மாட்டான். ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு தீத்தி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஷாப்புக்கு திருப்பி போயிடுவோம். ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். அந்த 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டாக இருக்காது. அப்போ வந்து இன்ஸ்டாவில் வந்து இது என்ன ரேட்டு அது என்ன ரேட்டுன்னு அது மாதிரி கேட்டுட்ருப்பீங்க. அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருப்பேன். என் ப்ரைடுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ப்ரைடல் புக்கிங்ஸ் எடுத்துகிட்ருப்பேன். ஸோ ஒரு நேப் கூட எடுக்க முடியல, அப்படியே படுத்துக்கிட்டே ஒரு வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஷாப்புக்கு போயிடுவேன். ஸோ ஈவினிங் வந்து இசான் அஃபிஃபாவும் கூட்டிகிட்டு தான் போயிட்டேன். போகும்போதே காஃபி டீலாம் போட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. எனக்கு இங்கேருந்து ஒரு 4-5 மணி கிளம்புவேன். அந்த டைமில் குடிக்க முடியாது, கசன்னு வருதுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறது. ஸோ நேற்று நான் வந்து மார்னிங் நான் காமிக்கும் போது இந்த துப்பட்டாஸை இது எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது சிரமமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேனாக்கா இந்த மாதிரி ஒரு கிளாத்திங் ஹேங்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் அடுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இம்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு தேவையான ஓப்பன் க்ளோஸ்டு அந்த மாதிரி அந்த இது புல் புஷ்ஷுக்கு உள்ளது, ரிமூவ் யூர் ஃபுட்வேர்ஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எங்கெங்கே என்னென்ன வந்து வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு நானும் அஃபிஃபாவும் பார்த்திங்கன்னா ப்ளவுசஸ்க்கு உள்ளது எல்லாமே அழகாக மடித்து அந்த ஹேங்கர்ஸில் வந்து கிளாத்திங் ஹேங்கர் இருக்கும்ல அதில் வந்து ஸ்டாண்டில் போட்டு வச்சுட்ருந்தோம். நீங்கள் உடனே வீடியோவில் பார்த்துட்டு ஆஹா அஃபிஃபா இசான் இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களே உங்களுக்கு அது போதுமே நினைப்பீங்க. ஆஃப் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா பயந்து ஓடிடுவீங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் அவ்வளோ அடிச்சுப்பாங்க. கொஞ்சம் கூட மேனேஜே பண்ண முடியல. ஸ்கூல் இருந்துச்சுன்னா கூட இந்த ஸ்கூலுக்கு போவாங்க, நம்ம ஒர்க்கை பார்க்கலாம். இவங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் ஹெல்ப் பண்ணுவாங்க, மிச்சம் 24 மணி நேரம் எனக்கு 23 மணி நேரம் வச்சு செய்கிறாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கஷ்டமாக நிஜமாகவே வந்து எனக்கு ஒரு ஃப்ரீலான்சராக மேக்கப் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்போவே நான் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருப்பேன். எனக்கு அவ்வளோ டைம் போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து vlogging பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கும், ஸ்டோரி ப்ரொமோஷனாக இருக்கட்டும், ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நடுவில் மேக்கப் ஓகே ஏதோ போச்சு. இப்போ ஷாப்புன்னு ஒன்று கமிட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக போகுது, டயர்டாக போகுது, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் எல்லாமே ஒர்த் ஃபார் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஒர்த் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிராண்டே நம்ம வந்து லான்ச் பண்ணிட்டோம், ஐஷாஸ் கேலரின்னு ஒரு ஷாப்பே ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் எல்லா உழைப்புக்கும் வந்து ஒரு கூலி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான்.
ஸோ அப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்சம் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டு க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. க்ளீன் பண்ணிட்டு கடையை சாத்திட்டு, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக சாத்தியாச்சு. சாத்திட்டு சந்தைக்கு போயிட்டு காய்கறிலாம் எதுவுமே இல்லை. நான் வந்து மார்க்கெட் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சந்தைக்கு போயிட்டு என்னென்ன தேவையோ 10 நாள் 15 நாளைக்கு வரும் எனக்கு. ஏன்னா ரொம்பலாம் காய்கறி நாங்கள் சாப்பிட மாட்டோம், ரொம்ப ரேருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து காய்கறி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் காய்கறி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இருந்தால் போதும், எனக்கு ஓடிடும். ஸோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு சோளம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்பாடிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் எது எங்கெங்கே எடுத்து வைக்கணுமோ அதை அங்கங்கே எடுத்து வச்சுட்டு சோளம் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்ததுனால அதை அவிச்சு சாப்பிட்டாச்சு. அப்போவே மணி வந்து 9 கிட்ட ஆகிடுச்சு சோளம் அவிக்கும் போதே. ஸோ நைட்டுக்கு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக முடியல, உட்காந்து அழுணும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு டயர்டாகிடுச்சு. உண்மையாக சொல்லணும்னா ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து நிறையா டைம் வந்து கடையில் தான் வாங்கி 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 சாப்பிட்றோம். மதியானமாக இருக்கட்டும், நைட்டு வந்து ஷாப்பு க்ளோஸ் பண்ணிட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போய் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம். அன்றைக்கி வந்து பன்னீர் இருந்துச்சு, கடையில் வந்து ரெடிமேட் சப்பாத்தி வாங்கி பன்னீர் செஞ்சு வீட்டில் புழுக்கம் தாங்க முடியல, சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு கசகசப்பாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு உட்காந்து அந்த சப்பாத்தியும் அந்த கிரேவியும் சாப்பிட்டுட்டு எங்கள் டேவை அன்றைக்கி நாங்கள் முடித்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து வீடியோ வந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் மாடியில் போய் சாப்பிட்டது கொஞ்சம் புழுக்கம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பெட் மேட்டு வந்து நான் கொள்ளிடம் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை விரித்து ஒரு 1 hour படுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தோம். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.